இன்றைக்கான மினி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேபி பொட்டேட்டோவை எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 6. அது ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். என்னென்னா சட்டியோ இல்லை கடாயோ வச்சு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துட்டு வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு மசாலா கூட சேர்த்து அந்த மசாலாவை நல்லா பிரட்டி எடுத்துருங்க. மசாலாவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலாலாம் பச்சை வாசனை போன உடனே நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து டைமில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பேபி பொட்டேட்டோ மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இதுலேயே வந்துட்டு மசாலாவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கடாய் சாப்பாடு ரெடி பண்ணி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வச்சு நம்ம அந்த மசாலாவே பிரட்டி சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பேபி பொட்டேட்டோ மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள்.